எனது அருமை நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ரெட் கிராக்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் எனது உளமார்ந்த நன்றி. நான் பலமுறை சொன்ன மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ வீடியோ நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கு 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் வந்திருக்க முடியாது. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பி குயிக் டு டூ குட். நல்லது செய்ய விரும்பினால் யோசிக்காமல் உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற புத்தரோட அழகான சூத்ராவோட தொடங்கி பிறகு அதற்கு ஓஷோ கொடுக்கும் விளக்கம் சொல்லவே வேண்டாம். ஒரு பிரமாதமான ஸ்டோரி. நான் கூட அவர் ட்ராக் மாதிரி பேராசையை பற்றி பேச போய்விட்டாரோ என்று நினைத்தேன். ஆனால் அப்படி இல்லை. அவர் சொன்ன அந்த பியூட்டிஃபுல்லான கதை, மனித மூளை நல்லது செய்வது என்று வந்துவிட்டால் எப்படியெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்கிறது என்பதை நன்றாகவே படம் பிடித்து காட்டியது. அதோடு நிற்கவில்லை ஓஷோ. சாதாரண மனிதர்கள் மூளை என்ன, ஈவன் தத்துவ ஞானிகளின் மூளை எவ்வளவு கேவலமாக வேலை செய்கிறது என்பதை ஜெர்மன் பிலாசபர் இமானுவேல் காண்டின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை வைத்து அழகாகவே விளக்கியிருக்கிறார் என்று சொல்லலாம். வாங்க முதல்ல புத்தரோட சூத்ரா. நமக்கு எப்போதும் நாளை என்பது இருக்கிறது. இப்போது என்ன அவசரம்? எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம். சோ போஸ்ட்போன் இட் என்று மனம் நம்மிடம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாளை என்பது ஒருபோதும் வரப்போவதில்லை. எந்த ஒரு செயலையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும் எந்த ஒரு மனிதரும் அதை மொத்தமாகவே தள்ளி போடுகிறார் என்றுதான் அர்த்தம். அவர் ஒருபோதும் அந்த காரியத்தை செய்து முடிக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு செயலை தள்ளி வைக்கும் போது we are learning a habit of postponing. நாளை நாளை என்று இன்று சொல்கிறோம். அங்கே ஒரு புதிய லைஃப் ஸ்டைல் உருவாக்கப்படுகிறது. நாளை என்பது இன்று என்ற உருவத்தில் மறுபடியும் வரும்போது நாம் பழகிய அந்த ஹேபிட் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லும். I have heard an ancient parable. ஒரு மனிதன் பல வருடங்களாக கடவுளை தொடர்ச்சியாக வணங்கி வந்தான். ஒரு நாள் கடவுள் அவன் முன் தோன்றினார். அந்த மனிதன் கடவுளிடம் ஒன்றே ஒன்றுதான் கேட்டான். அதாவது அவன் எதுவெல்லாம் கேட்கிறானோ அது உடனடியாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே ஒரு வேண்டுகோள். கடவுள் அவனுக்கு அழகான கடல் சங்கு ஒன்றை கொடுத்துவிட்டு, இந்த கடல் சங்கிடம் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை கேள், உடனடியாக அடுத்த வினாடியே உனது ஆசை நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அவனும் உடனடியாக முயற்சி செய்து பார்த்தான். கடவுள் சொன்னது போலவே நடந்தது. அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஒரு பெரிய அரண்மனை வேண்டும் என்று கேட்டான். உடனடியாக வந்து சேர்ந்தது. அழகழகான பெண்கள், ருசியான உணவு என்று கேட்க கேட்க எல்லாமே உடனடியாக வந்து சேர்ந்தது. அன்றிலிருந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த சுகபோக வாழ்க்கைக்கும் சோதனை வந்து சேர்ந்தது. ஒரு துறவி இவனோடு வந்து தங்கினார். ஒரு யாத்ரிகர், வழிபோக்கர். அந்த துறவி இந்த மனிதனிடம், உனது ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நானும் கடவுளை விடாமல் வணங்குபவன்தான். உன்னை விட அதிக நாட்கள் வணங்கியிருக்கிறேன். நீ ஒரு ஃபேமிலி மேன், நானோ ஒரு துறவி. எனவே நிச்சயமாக கடவுளின் கருணை என்மேல்தான் அதிகமாக இருக்கும். எனக்கும் கடவுள் ஒரு பெரிய கடல் சங்கை அன்பளிப்பாக கொடுத்தார். இதோ பார்த்தாயா அந்த கடல் சங்கு? உன்னுடைய கடல் சங்கை விட எவ்வளவு பெரியது என்பதை கவனித்தாயா என்று கேட்டார். அவர் காண்பித்த கடல் சங்கு பெரியதாகத்தான் இருந்தது.
மேலும் துறவி அவனிடம், நீ எது கேட்டாலும் இந்த கடல் சங்கு 2 மடங்காக தரும். அரண்மனை வேண்டும் என்று கேட்டால் 2 அரண்மனையை கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாமே 2 தான் என்றார். மனிதனுடைய பேராசையை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த மனிதன் வைத்திருக்கும் கடல் சங்கே போதுமானது. ஒரு முறை கேட்பதற்கு பதிலாக 2 முறையோ 3 முறையோ அவன் கேட்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. But a greedy man is blind. அவனுக்கு அந்த பெரிய கடல் சங்கின் மேல் அளவு கடந்த மோகம் ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த துறவியிடம், நீங்களோ சாமியார், உலகையே துறந்தவர், நீங்கள் வைத்திருக்கும் கடல் சங்கை எனக்கு தாருங்கள். என்னிடம் இருப்பதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளுக்கு என் கடல் சங்கு போதுமானது. நான் ஒரு ஃபேமிலி மேன் என்று சொன்னான். எனவே இருவரும் தங்களிடம் இருந்த கடற்சங்குகளை மாற்றிக்கொண்டார்கள். அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு கடவுளை வணங்கிய பிறகு கடல் சங்கிடம் 1,00,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த கடல் சங்கு, எதற்கு 1,00,000 ரூபாய் பணம்? என்னால் உனக்கு 2,00,000 ரூபாய் தர முடியும் என்றது. அந்த மனிதனுக்கு உற்சாகம் பீரிட்டது. அவன் உடனே அந்த கடல் சங்கிடம், நல்லது, 2,00,000 ரூபாய் கொடு என்றான். அதற்கு அந்த கடல் சங்கு, எதற்கு 2,00,000 ரூபாய்? என்னால் உனக்கு 4,00,000 ரூபாய் தர முடியும் என்றது. இப்போது அந்த மனிதருக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டது. சிறிது கவலையானான். உடனடியாக கடல் சங்கிடம், ஓகே, 4,00,000 ரூபாயை கொடு என்றான். அதற்கு அந்த கடல் சங்கு, நான் 8,00,000 ரூபாய் கொடுப்பேன் என்றது. And so on so forth. இப்படியே போய்கொண்டே இருந்ததே தவிர அவனிடம் எதையும் அந்த கடல் சங்கு கொடுக்கவில்லை. Promises and promises. எது கேட்டாலும் 2 மடங்காக தருகிறேன் என்று அடித்து சத்தியம் செய்ததே தவிர வேறு ஒன்றும் நடக்கவில்லை. உடனடியாக அந்த சாமியாரை பார்ப்பதற்காக ஓடினான். அவர் அதிகாலையில் கிளம்புவதாக இருந்தது. இவன் போய் பார்க்கும்போது அவர் ஏற்கனவே போய்விட்டிருந்தார். This is a beautiful parable. This is how mind functions. மனித மூளையும் இப்படித்தான் வேலை செய்யும். அந்த சாமியார் கொடுத்த கடல் சங்கை போல very tricky. மனித மூளை பெரிய பெரிய வாக்குகளை, சத்தியங்களை அள்ளி தெளித்து கொண்டே இருக்கும். கிரேட் ப்ராமிசஸ், ஆனால் எல்லாமே நாளைக்குத்தான். இன்றைக்கு எதுவும் கிடையாது. நாளை என்பது ஒருபோதும் வராது. ஆனால் புத்தா says be quick to do good. எதற்காக be quick? எதற்காக உடனடியாக செய்ய வேண்டும்? மனது நாளை பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்ப்போம் என்று சொல்லும். ஆனால் thinking never comes to any conclusion. ஜெர்மன் பிலாசபர் இமானுவேல் காண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு தலை சிறந்த தத்துவ ஞானி என்பதில் சந்தேகமில்லை. அவரிடம் ஒரு பெண் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டால் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்ற ரீதியில் ப்ரப்போஸ் செய்தார். அந்த பெண்ணிற்கு இமானுவேல் காண்டிடம் இப்படி கேட்பதற்கு அதிகமான தைரியம் தேவைப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் காண்ட் ஒரு ரொமான்டிக் பர்சன் கிடையாது. அவருடைய வாழ்க்கை ஒரு தன்னிச்சையான வாழ்க்கை கிடையாது. எந்திரத்தனமான வாழ்க்கைக்கு இவர்தான் மிகச்சிறந்த உதாரணம். சாப்பிடுவது தொடங்கி தூங்குவதிலிருந்து எல்லாவற்றிலும் எந்திரத்தனம்தான். அதாவது இரவு 10 மணிக்கு படுக்கச் செல்வார் என்றால் அப்போது நேரம் சரியாக 10 மணி இருக்கும். 1 நிமிடம் முன்பின் இருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு வேலைக்காரர் இருந்தார். யார்தான் இந்த மாதிரியான மனிதரோடு வாழ சம்மதிப்பார்கள்? வேலைக்காரரால் மட்டும்தான் முடியும். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இவரை விட்டு போய்விட்டார்கள். அவருடைய வேலைக்காரர் வந்து நேரம் 10 ஆகிவிட்டது, நீங்கள் தூங்கச் செல்லலாம் என்று சொல்வார். அவ்வளவுதான். அவரை பார்க்க வந்திருந்தவர்கள் யார் இருந்தாலும் கவலை இல்லை. குறைந்தபட்சம் குட் பை கூட சொல்வதில்லை. பணியாள் வந்து நீங்கள் தயவு செய்து இப்போது கிளம்பலாம், அவர் தூங்கச் சென்று விட்டார் என்பார். சரியாக காலை 5 மணிக்கு அவரை படுக்கையிலிருந்து வெளியே இழுத்து போட வேண்டும்.
பணி கடுமையாக இருக்கும், அவர் களைப்பாக இருப்பார். ஆனால் அந்த ரூட்டீனான பழக்கத்தை ஃபாலோ செய்தே ஆக வேண்டும். வேலைக்காரருக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் டயர்டாக இருந்தாலும் சரி, தூங்க ஆசைப்பட்டாலும் சரி, நீ என்னை அனுமதிக்க கூடாது. சில நேரங்களில் அவருக்கும் வேலைக்காரருக்கும் நடுவில் பெரிய சண்டையே நடந்திருக்கிறது. வேலைக்காரர் சில நேரங்களில் காண்டை அடித்து மிதித்து படுக்கையை விட்டு இழுத்து வந்திருக்கிறார். அது அவருடைய வேலை. அந்த பெண்ணோ அரிதான நபராக இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். இது மாதிரியான பைத்தியங்களை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். இந்த மனிதரோ எந்திரம், மனிதன் கிடையாது. ஆனால் இமானுவேல் காண்ட் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பெண் சொல்வதை பொறுமையாக கேட்டுவிட்டு நான் யோசித்து பார்க்கிறேன் என்று சொன்னார். 3 வருடங்களாக யோசித்துக் கொண்டிருந்தார். திருமணம் செய்தால் நடக்கப் போகும் நன்மை தீமைகளை பற்றி 3 வருடங்கள் யோசித்துக் கொண்டிருந்தார். அதனால் என்ன அட்வான்டேஜ்கள் உள்ளன, என்ன டிஸ்அட்வான்டேஜ்கள் உள்ளன என்று பெரிய கட்டுரையே எழுதினார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார். வெரி புவர் கன்க்ளூஷன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை ஒரு முடிவு என்றே சொல்ல முடியாது. எனவே அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார். அந்த பெண்ணின் தந்தை கதவை திறந்து பார்த்துவிட்டு எதற்காக வந்தாய் என்று கேட்டார். இமானுவேல் காண்ட் அவரிடம், நான் திருமணம் செய்வதற்கு முடிவு செய்துவிட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட் திருமணத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. 300 பாயிண்டுகள் திருமணத்திற்கு எதிராகவும் 301 பாயிண்டுகள் திருமணத்திற்கு ஆதரவாகவும் இருக்கிறது. இந்த ஒரு பாயிண்ட் அதிகம் இருப்பதினால் நான் திருமணம் செய்யலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் என்றார். அதற்கு அந்த பெண்ணின் தந்தை சிரித்துவிட்டு, இட்ஸ் டூ லேட், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டது, 2 குழந்தைகள் வேறு இருக்கிறார்கள், இப்போது நீ கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறாய் என்று பதில் சொன்னார். ஆனால் பிலாசபர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். எப்படித்தான் 3 வருடங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வந்தார் என்று நானே ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ஒரு மிரக்கிள் தான். Philosophers never come to any conclusion. ஆனால் புத்தா says be quick to do good. மனதோ கெடுதல் செய்வதில் எப்போதும் வேகம் காட்டுகிறது. கோபப்பட நினைக்கும் போது மனது நாளை என்று ஒருபோதும் சொல்வதில்லை. ஏதாவது ஒரு ஏழைக்கு தானம் செய்ய விரும்பும் போது மனது பொறு, அவன் ஏழைதானா, ஆரோக்கியமாக வேறு இருக்கிறான், எதற்கு கொடுக்கிறாய் என்று சொல்லும். கொடுக்க வேண்டும் என்று வரும்போது, பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வரும்போது மனது மகா கஞ்சத்தனம் செய்யும். ஷேரிங் என்பது மனதிற்கு ஒரு முடியாத காரியம். நல்லது செய்தல் என்றால் டு ஷேர், டு லவ், டு சர்வ், டு பி கம்பேஷனேட். இதையெல்லாம் மனது செய்ய விரும்பாது. ஜார்ஜ் குர்ஜீஃபுக்கு 9 வயது இருக்கும்போது அவருடைய தாத்தா இறக்கும் தருவாயில் அவரை அழைத்து, என்னிடம் உனக்கு கொடுப்பதற்காக எதுவும் இல்லை. இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன் உனக்கு ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். என்னால் ஒரு சிறிய அறிவுரைதான் தர முடியும். எனக்கு அது பெரிய உதவியாக இருந்தது. என்னுடைய அப்பா அவர் இறக்கும்போது என்னிடம் கொடுத்தார். இப்போது நானும் போகிறேன். நீ ரொம்ப சின்ன பையன். இப்போது நான் சொல்வது உனக்கு புரியாமல் போகலாம். புரிகிற காலம் வரும். என்னுடைய அறிவுரையை பின்பற்றும் காலம் வரும். அப்போது நீ ஒருபோதும் துன்பத்தில் இருக்க மாட்டாய் என்று சொன்னார். And what was the advice? குருஜீஃபிடம் அவருடைய தாத்தா, ஞாபகம் இருக்கட்டும், கெட்ட செயல்களை செய்ய விரும்பினால் நாளை வரை தள்ளி போடு, நல்லது செய்ய விரும்பினால் உடனடியாக செய் என்று சொன்னார். கெட்ட செயல்களை நாளை வரை ஒத்தி போடும்போது நம்மால் நல்ல செயல்களை உடனடியாக செய்ய முடியும். அதை நினைத்து நாம் ஒருபோதும் வருத்தப்பட போவதில்லை. தீய செயலை உடனடியாக செய்யும் போது நாம் வருத்தப்படுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.